நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். இது பாமரனின் பார்வை. அருமை நண்பர்களே, தமிழகத்தில் சமீபத்தில் மாரி செல்வராஜ் என்ற இயக்குனர் பெயர் எல்லா ஊடகங்களிலும் பேசப்படுகிறது. எல்லா இயக்குனர்களும் கிட்டத்தட்ட அவர்களை வாழ்த்தியும் உயர்த்தியும் பேசி வருகின்றார்கள். ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்கிறார் என்று வாழ்த்துவதிலே தவறே இல்லை. ஆனால் பில்டப்கள் அதிகமாக தெரிகிறது. அந்த பில்டப்புகளுக்கு ஏற்றவாறு மாரி செல்வராஜ் அவர்களும் தங்களுடைய பேட்டிகளில் அல்லது இந்த ஊடக நண்பர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற போது தன்னுடைய பொய் முட்டைகளை எல்லாம் அவிழ்த்து விடுகிறார். ஒரு கஷ்டப்பட்டவனின் படத்தை எடுப்பதற்கு, கஷ்டப்பட்டவனின் கதையை எடுப்பதற்கு அந்த இயக்குனர் கஷ்டப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. இதற்கு முன்பு ஒரு பாசத்தை, ஒரு அண்ணன் தம்பி பாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அண்ணன் தம்பியாக, அண்ணன் தங்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல கற்பனை கதாசிரியன் ஒருவன் இருந்தால், ஒருவனை வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்றவனை, வறுமையிலே வாடுகின்றவனுடைய கதையை தத்துருவமாக நெகிழும்படியாக எடுக்க முடியும். அப்படி எடுத்திருக்கின்றார் மாரி செல்வராஜ் என்றால் அதற்கு நாம் வாழ்த்துக்கள். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கை கதை என்று சொல்கிறார், என்னுடைய வாழ்வியல் என்று சொல்கின்றார். இதுதான் நமக்கு உதைக்கின்றது. இப்போது அவர் படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகின்ற போது அவருடைய வீட்டிற்கு ஒருவர் செல்கின்றார், ஒரு மீடியா செல்கிறது. அந்த மீடியா அவருடைய வீட்டை காண்பிக்கிறது. அந்த வீட்டிலே ஓடு மேய்ந்த வீடு. இவர் காலத்தில் அல்லது இவர் சிறுவனாக அவர் சொல்லுகின்ற அந்த காலம், நான் இப்படி சிறுவனாக இருக்கின்ற போது இவ்வளவு சிரமப்பட்டேன் என்று சொல்கின்றார் இல்லையா, அப்படிப்பட்ட நேரத்திலேயே அது ஓட்டு வீடு. ஆனால் வறுமையிலே இருக்கின்ற ஒருவனுக்கு அந்த காலத்தில் ஓட்டு வீடே கிடையாது. நாங்கள்லாம் கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் தானே, யதார்த்தத்தை நாங்கள் பேச வேண்டும் அல்லவா? நீங்கள் கற்பனையாக எதையோ சொல்ல வருகின்றீர்கள், சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொல்கிறார். அங்கே ஒரு அறையை காட்டுகிறார்கள். இந்த அறையில் தான் நாங்கள் படுத்தோம். ஏன்னா அந்த காலத்திலே ஒரு அறை உள்ள வீடு, ஒரு வராண்டா இருக்கும், அதிலே வெளியே திண்ணைகள் இருக்கும், பெரியவர்கள் திண்ணையிலே படுத்துக் கொள்வார்கள். உள்ளே வசதியானவன் என்றாலே அவ்வளவுதான். இன்னொன்று கேளுங்கள், அன்றைக்கு கோடி கோடியாக இருப்பவன் வசதியானவன் அல்ல. 10 மூட்டை நெல்லை வைத்திருந்தால் அவன் தான் வசதியானவன், அவன் தான் பணக்காரன். அந்த ஊரிலே மிகப்பெரிய பணக்காரன் யார் என்று கேட்டால் ஒரு 10 மூட்டை நெல்லை வைத்திருந்தால் அவன் பணக்காரன். 4 ஆடு, 2 மாடு, 1 பசு இருந்தால் அவன் பணக்காரன் தான். அவனுக்கு என்னப்பா? ஏனென்றால் அவனுக்கு பாலுக்கு பால் ஆச்சு, அரிசிக்கு அரிசி ஆச்சு, விவசாயம் செய்வதற்கு மாடாச்சு. ஆகவே அவன் பணக்காரன். ஒரு வண்டி இருக்கும், மாட்டு வண்டி. இவன் தான் பணக்காரன். அந்த வகையிலே பார்க்கின்ற போது மாரி செல்வராஜ் சொல்கிறார்கள், என்னிடத்திலே 50 ஆடுகள் இருந்தன, அதை மேய்ப்பேன். 10-15 மாடுகள் இருந்தன என்கிறார். 50 ஆடுகள் இருக்கின்றவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 5 மாடுகள் இருப்பவன், இன்றைக்கெல்லாம் 2 மாடு இருந்தால், பசு மாடு இருந்தாலே அவன் பணக்காரன் தான். அவனுக்கு வறுமையே வராது. அவன் பாலை கறந்து விற்று சாப்பிட்டுக் கொள்ளுவான். நீ 10-15 மாடுகள் வைத்திருந்தோம், அதை நான் மேய்ப்பேன் என்று சொல்லுகின்ற போது எவ்வளவு பெரிய பொய்யை இவ்வளவு பில்டப் பண்ணி சொல்கிறார்கள். அதை இந்த உலகம் நம்பிக்கொண்டு அவரை வாழ்த்து மலையிலே குவிக்கின்றார்கள். அடுத்து ஒன்றை சொல்லுகிறார், இந்த இப்படி 50 ஆடுகள் வைத்திருந்தவர் ஒரு வாழை தோட்டத்திலே போய் மேய்த்து விட்டேன், அவர் என்னை அடித்து விட்டார், அதனுடைய வடுதான் இந்த கதை என்றெல்லாம் பில்டப் கொடுக்கிறார். 50 ஆடுகள் ஒரு தோட்டத்தில் கொஞ்சம் மேய்ஞ்சா என்ன ஆகும் என்பது தோட்டம் வைத்திருந்தவர்களுக்கும் அல்லது கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் மட்டும்தான் அந்த வழி தெரியும்.
அந்த வலியை படம் எடுக்க முடியுமா? ஒரு தோட்டத்தில் 50 ஆடுகள் விழுந்து மேய்கிறது என்று சொன்னால் அந்த தோட்டக்காரன் வலியை யார் படம் எடுப்பது? அவன் அடித்து விட்டான், ஆகவே அந்த வலியை நான் எடுத்திருக்கிறேன் என்று மாரி செல்வராஜ் பில்டப் கொடுக்கிறாரே. அந்த தோட்டக்காரன் வலியை யார் எடுப்பது? எந்த இயக்குனர் எடுப்பது? சொல்லுங்கள். இப்படி அவர் விடுகின்ற பொய்வரைகளை எல்லாம் கேட்க இன்றைக்கு நம்புகிறது. அதுதானே எங்களுக்கு பெரிதாக இருக்கிறது. இன்னும் ஒன்றை சொல்கிறார். ரொம்ப மோசமான வார்த்தையை அவர் விடுகின்றார். 3 படம் எடுத்திருக்கிறார். அவருடைய நேரம் அது கொஞ்சம் ஹிட் ஆகியிருக்கிறது. உடனே நான் சொல்வதெல்லாம் வேத வாக்கு என்று நினைப்பது எந்த வகையிலே நியாயம்? அருமை நண்பர்களை, ஒரு வார்த்தை சொல்கிறார். நீங்கள் எதையெல்லாம் புனிதம் என்பீர்களோ அதையெல்லாம் நான் உடைப்பேன் என்று மாரி செல்வராஜ் சொல்கின்றார் என்றால் இந்த திமிர்தனத்தை யார் அடக்குவது? இந்த உலகத்திலே புனிதம் என்று சொல்வது எது? நீங்கள் எதை உடைப்பதாக சொல்ல போகிறீர்கள்? அதையாவது சொல்ல வேண்டுமே. புனிதம் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் இணைவதுதான் இந்த உலகத்திலே மிக சிறந்த புனிதம். ஆகவே நீங்கள் அதை உடைக்கப் போகிறீர்களா? அப்போது யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல போகிறீர்களா? என்ன கற்பனை உங்களுக்கு? இப்படிப்பட்ட கேடுகட்ட கற்பனை இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களுடைய வாழைப்படத்தில், ஒரு நல்ல படத்தில், ஒரு வறுமையில் சிக்குகின்றவனுடைய கதையை சொல்லுகின்ற படத்தில் ஒரு ஆசிரியை மீது ஒரு மாணவன் காதல் கொள்கிறான் என்று காட்டியிருக்கின்றீர்கள். எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்கிறது! அந்த ஆசிரியையுடைய கர்ச்சிப் கைக்குட்டை கீழே விழுகிறது. அதை எடுத்து மறைத்து வைத்துக் கொள்கிறான். பின்பு ஒரு நேரத்திலே அதை எடுத்து முகந்து பார்த்து அவன் சுகம் காணுகிறான் என்று சொன்னால் இது என்ன அருவருப்பான காட்சி! இது காமத்தை ஊக்குவிக்கின்ற காட்சி அல்லவா? நீ இன்றைக்கு காட்டிவிட்டு சென்று விட்டாய். வருங்காலத்தில் ஏற்கனவே மாணவர்கள் ஆசிரியரை மதிப்பதில்லை. இந்த படத்தை பார்த்துவிட்டு இனி ஒவ்வொரு ஆசிரியையும் ஒரு கைக்குட்டையாவது கொடுங்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு அல்லவா கொண்டு நிறுத்தியிருக்கின்றீர்கள். எவ்வளவு கேவலமான காட்சி! இதையெல்லாம் பாராட்டுகிறார்கள். இதையெல்லாம் பெருசு எடுத்து தள்ளிவிட்டார். இதற்கு முன்பு ஏதோ எடுக்காத காட்சிகள் இது உண்டு. பாசத்தை, வறுமையை, எத்தனையோ படங்கள் நம்முடைய தமிழிலே இருக்கின்றனவே. அது ஒன்று இருக்கட்டும். இன்னொரு மீடியாக்காரர் போறார், மாரி செல்வராஜை பார்க்கிறார். ஏன்னா வெற்றி பெற்ற பிறகு எல்லோரும் போய் பார்ப்பது இயற்கை. அவரிடத்துல கேள்வி கேட்பார்கள் இல்லையா? கேட்கிறார்கள். இவர் வாழை இலையில சாப்பாடை வச்சுக்கிட்டே பேசுறார். அன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தோம். காட்டிலே சென்று அதனை எலிகளை, மிருகங்களை எல்லாம் சாப்பிடுவோம். காட்டில் கிடைக்கின்ற அத்தனை மிருகங்களை சாப்பிடுவோம். நரியை சாப்பிடுவோம் என்று சொல்கிறார். தமிழன் ஒருவன் நரியை சாப்பிட்ட கதையை இந்த உலகத்திலே யாருமே கேட்டதில்லை. பஞ்சம்தான். உனக்கு மட்டுமா பஞ்சம்? கலைஞர் அந்த ஆட்சியில் இருந்த காலங்கள் அத்தனையும் கொடும்பஞ்சம். ஆகவேதான் நாம் கிராமங்களிலே ஒரு பழமொழி உண்டு, கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் அங்கே பஞ்சம் வந்துவிடும் என்று. மக்காச்சோள மாவை கிண்டி நாங்களாம் சாப்பிடுவோம் சார். உப்மா தான். வறுமை. மக்காச்சோளம் அந்த புழுவெல்லாம் தோணும், அப்படியே புழு மிதக்கும். அந்த புழுவை எல்லாம் அரிச்சு எடுத்துட்டு கீழே இருக்கிற மாவை கொண்டு வந்து கிண்டி அதை காடியாக்கி குடித்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்? ஆனால் இவர் சொல்லுகின்றார் நான் நரியை சாப்பிட்டேன்கிறார். அதாவது பரவாயில்லை, நான் பாம்பை சாப்பிட்டேன்னு சொல்றேன். இவர் சீமான் அவர்களை விட மிக மோசமான ஆளா இருப்பார் போல. ஏன்னா அவர் தான் எல்லாரும் நம்பாத கதைகளை எல்லாம் நிறைய சொல்லுவார். அதே போல இன்னைக்கு மாரி செல்வராஜ் உண்மைக்கு புறம்பானதை, இல்லாத ஒன்றை சொல்லி ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி அந்த படங்களை ஓட செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் போலும். பாம்பை சாப்பிடுவேன் என்கிறார். சாப்பிட்டுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிலே எண்ணெய் கிடைக்கவில்லை என்று வேப்பெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டேன்னு சொன்னா பாருங்க, இதுதாங்க அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொய். எவ்வளவு பெரிய பொய்! ஒரு மாமிசத்தை சமைப்பதற்கு
அவர் எண்ணெய் வாங்கிறதுக்கு வசதி இல்லையா, வேப்பெண்ணெய் வாங்கினார். என்ன கொடுமடா சாமி! கதை விட்டாலும் ஒரு அளவு வேண்டாமா? வேப்பெண்ணெய் எல்லா எண்ணெய்களை விட வேப்பெண்ணெயுடைய விலை அதிகம். ஒன்று. ரெண்டாவது, வேப்பெண்ணெய் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? மாரி செல்வராஜுக்கு டைரக்டர் என்றால், இயக்குனர் என்றால் எல்லாம் தெரியும் என்ற அர்த்தமா? வேப்பெண்ணெய் என்பது விஷம். நன்றாக புரிந்து கொள். 3 சொட்டுக்கு மேல நீ உள்ள சாப்பிட்டன்னா நீ உயிரோடவே இருக்க முடியாது. ஆமா, உன்னுடைய குடல் பூதம் அனைத்தும் ரத்தமாக போய் கீழே பிடுங்கிரும் வேப்பெண்ணெய். ஆனா நீ வேப்பெண்ணெயை சாப்பிட்டேங்கிற, வேப்பெண்ணையின் தன்மை தெரியாத நீ, வேப்பெண்ணையினுடைய குணங்கள் தெரியாத நீ வேப்பெண்ணையை விட்டு நாங்க சாப்பிட்டோம் என்று சொல்வது எவ்வளவு இது உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் உண்டு என்று சொன்னால் மாரி செல்வராஜ் சொல்கிறது தான் பொய். இன்னொன்னு அடுத்தால நீங்க அப்படியே அவர் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் கேட்கிற போது அவ்வளவு என்ன ஒரு அனுதாபத்தை சம்பாதிக்கிறாரா. அருமை நண்பர்களே, அவர் சொல்லுகின்றார், மீண்டும் ஒரு பொய்யை சொல்லுகிறார் பாருங்க. நாங்க சாப்பாடு ஆக்கிடுவோம், பிறகு குழம்பு வைக்கிறதுக்கு எங்களுக்கு பைசா இல்லை, அதனால பக்கத்தில் இருந்த மூர் மார்க்கெட்னா வருது, சூப்பர் மார்க்கெட்ல போய் 1/2 கிலோ பாருங்க, அவன்கிட்ட பைசா இல்லை அவர் சொல்றாரு, ஆனா 1/2 கிலோ ஆச்சி மசாலா வாங்கி. அவர் காலத்துல ஆச்சி மசாலாவே கிடையாது. 1 சூப்பர் மார்க்கெட் கிடையாது. 2 அடுத்தால 1/2 கிலோங்கிறது ஒரு குடும்பத்திற்கு 6 மாசத்துக்கு காணும். யதார்த்தங்க. ஒரு வீட்டுக்கு எவ்வளவுன்னா 2. அப்பெல்லாம் மசாலா அரைக்கத்தான் செய்வாங்க. எவன் பவுடர் வாங்கினா? பவுடர், மசாலா பவுடர் எப்ப வந்துச்சு இயக்குனருக்கு தெரியுமா? மாரி செல்வராஜுக்கு. அப்ப கதை விடுவதிலே ஒரு கணக்கு வேண்டாமா? அந்த மசாலாவை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க மாட்டாரா, அப்படியே தண்ணியை விட்டு கரைச்சி அதுல ஊத்தி சாப்பிட்டு. ஏடா நீராவது ஆச்சி மசாலா இல்லாத காலத்துல ஆச்சி மசாலா வாங்கி சாப்பிட்டு இருக்கிற. ஆனா நாங்கெல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு வழி இல்லாமல் வெங்காயத்தையும் மிளகாயும் கடித்து கொண்டு நாங்க கஞ்சி குடித்து வாழ்ந்தவங்கடா. வறுமையை சொல்லன்னா எங்க கிட்ட கேளு. வறுமையில் வாழ்ந்தவன் போய் வறுமையை கேளு. நீ எல்லாம் வறுமையில் வாழ்ந்தன்னு சொல்வது முழு பூசணிக்காயை சேற்றிலே மறைப்பதை போலத்தானே. ஆக எதை வேண்டுமானாலும் எனக்கு நீங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க சார். நீங்க எப்படி வேணாலும் ஆடுங்க. எத்தனை படத்துக்கு ஆட போறீங்க? 2-3 படத்துக்கு ஆடுவீங்க. ஏன் நிரந்தரமாக சினிமாவில் வெற்றி பெற்றவர் யாரு? ஆனாடப்பட்ட சங்கரே அடி விழுந்து எந்திக்க முடியாம அடக்க. நீங்கெல்லாம் ஏமாத்திரம். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மக்களுடைய அனுதாபத்தை சம்பாதிப்பதற்காக நீங்கள் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கின்றீர்களே. போகிற இடமெல்லாம் அவருக்கு என்னென்ன வாழ்த்துக்கள்லாம் கிடைக்குது. அப்ப உலகத்திலே பொய் சொன்னவனுக்குத்தான் புகழ் கிடைக்கும் போல் இருக்கும் என்கின்ற ஒரு சம்பிரதாயம் வருது இல்லையா? ஆகவே மாரி செல்வராஜ் ஒன்றும் மிகப்பெரிய வறுமையில் வாடியவராக தெரியவில்லை. இவருடைய கதையில் இருந்து, இவருடைய வாழ்க்கை அந்த சொல்லுகின்ற முறையில் இருந்து அவர் பெரிய அளவிலே வறுமையிலே வாடியாக தெரியவில்லை. ஆனால் வறுமையை பார்த்திருப்பார், அதை கதையாக இன்னும் தெளிவாக எடுத்திருப்பார். அதற்காக அவருக்கு வேண்டிய புகழுரைகள் பாராட்டுகள் கிடைக்க வேண்டியது. ஆனால் இவரை போல ஒரு டைரக்டர் தான் உலகத்தில் கிடைக்கவில்லை, கிடைக்க மாட்டார், இது எனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதெல்லாம் தேவையற்ற பில்டப்கள். ஆகவே அருமை நண்பர்களே, அதில் எனக்கு மாரி செல்வராஜ் சொன்னது, நீங்கள் எதையெல்லாம் புனிதம் என்று சொல்கிறீர்களோ அதை உடைப்பேன் என்று சொல்வதெல்லாம் மிகப்பெரிய அபத்தம். ஆகவே கொஞ்சம் நஞ்சம் இருக்கின்ற கலாச்சாரத்திலே அந்த புனிதம் சேரட்டும் நண்பர்களே. விட்டு விடுங்கள் அந்த புனிதங்களை. எதை புனிதம் என்று நாம் சொல்லப்படுகிறோம்? ஏதோ ஒன்றை சென்றை ஒன்று கணவன் மனைவி உறவு, அதுதான் மிகப்பெரிய புனிதம். அந்த புனிதத்தை கெடுப்பீரேன் என்று சொல்கிறேன். நீங்கள் வக்கர சிந்தனை உள்ளவர்கள் என்றுதான் அர்த்தம். உங்கள் கலாச்சாரத்தை தயவு செய்து பரப்பாதீர்கள். நீங்கள் பணம் சம்பாதிங்கள், எதை வேண்டுமானாலும் எடுத்து பணம் சம்பாதிங்கள், எப்படி வேண்டுமானாலும் எடுத்து பணம் சம்பாதிங்கள். ஆனால் கலாச்சார சீரழிவுகளை ஊட்டி விடாதீர்கள்.
நீங்கள் ஒன்று புனிதத்தை உடைப்பேன் என்று சொன்னது ஒன்று, இரண்டாவது ஆசிரியையை காதலிப்பது என்று சொல்வது. இனி மாணவர்கள் மத்தியிலே என்ன ஏற்படும்? அந்த மனதிலே, அந்த இளம் மனதிகளிலே எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மாணவர்களின் மனதிலே என்ன தோன்றும்? மாரி செல்வராஜே சொல்லிவிட்டார், ஆகவே ஆசிரியை காதலிப்போம். அல்லது நீங்க சொல்ல போன அந்த புனிதத்தை கெடுப்போம் என்பதற்கு மறுவார்த்தை என்ன? காமம். ஆக ஆசிரியர் மீது காமம் கொள்வோம் என்று நினைத்து விட்டால் இந்த சமுதாயம் எப்படி உருப்படும்? ஆக உருப்படியான வேலைகளை செய்யுங்கள் இயக்குனர்களே. உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு பொறாமை எல்லாம் கிடையாது. தவறான பாதைகளில் நீங்கள் சென்று புகழை அடையாதீர்கள். அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்றுதான் நாங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே வறுமை கோட்டிற்கு வறுமையிலே வாழ்ந்த ஒருவனிடத்திலே போய் வறுமை என்றால் என்ன என்று கேளுங்கள், அவன் சொல்லுவான். அவனுடைய கதையை நீங்கள் எடுங்கள். நீங்கள் வசதியாக வாழ்ந்து கொண்டு வறுமையை காட்டுகிறேன் என்கின்ற பெயரிலே சொல்கிறீர்கள். வாழை மரத்தை என்னுடைய கதையை பற்றி சொல்லுகின்றீர்கள், நான் மறந்துவிட்டேன். வாழை ஒரு வருட பயிர். வாழையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் வாழைக்காய் சுமந்திருக்கலாம். ஆனால் வாழை ஒரு வருட பயிர். அந்த ஒரு வருட பயிர் ஆடியிலே விதைத்தால், அதை நட்டால், மறு ஆடிக்குள் அதை அறுத்து அதை முடிக்க வேண்டும். அப்படியானால் 10வது மாதத்தில் வாழை வெட்டுகிறது என்று சொன்னால் 1 மாதம் தான் வேலை. நம்முடைய பகுதிகளிலே வருடத்திற்கு 1 மாதம் அல்லது 2 மாதம் தான் அந்த வாழைக்காய் வெட்டுகின்ற வேலை இருக்கும். ஆனால் நீ அதுவே வாழ்வாதாரம் என்பதை போல வருடம் முழுவதும் அதுவே வேலை என்பதை போல காட்டுவதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தி. ஆகவே அதுவும் ஒரு பார்ட் டைம் என்று சொல்வார்களே, சாயங்கால நேரத்திலே லாரி வரும், அதை வெட்டி ஒரு தோட்டத்திற்கு 100 குலை 200 குலை என்று சொன்னால் அதிலே 4 பேர் 2 பேர் போவான். ஒரு குடும்பமே, ஒரு ஊரே வாழ்த்து அந்த அந்த வாழைக்காய் வெட்டுற தொழிலை செய்யணுங்கிறதெல்லாம் அங்கே கட்டாயம் கிடையாது. அது பொய். ஒரு ஊர்ல ஒரு தோட்டம் 2 தோட்டம் 3 தோட்டம் வச்சுக்கிங்க, அவ்வளவு தான் வாழை போடுவா. எல்லாரும் வாழை போட மாட்டான். 1 வருஷ பயிர். அப்ப அந்த 1 வருஷ பயிர் வாழைக்காய் வெட்டுவதற்கு பார்ட் டைம் கிடையாது. சாயங்கால நேரத்தில் லாரி வரும், ஏற்றுவோம். மறுநாள் மார்க்கெட் நைட்டுல வடசேரி, நாகர்கோயில் வடசேரி மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க, அல்லது கேரளாவுக்கு கொண்டு போவாங்க. இதுதானே இருக்கு. நல்ல படிச்சுட்டு நல்ல கதைகளை எல்லாம் கேட்டுட்டு வந்து இந்த மாதிரி கதைகளை எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அருமை நண்பர்களே, நீங்கள் நல்லவர்களாக படம் எடுங்கள், இந்த நாட்டுக்காக படம் எடுங்கள், நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.